ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் தியேட்டருக்கு தான் போனோம். என்ன படம் பார்க்க தெரியுமா? கோட் படம் பார்க்க போயிட்டு அனிஃபா பிரியாணி சாப்பிட வந்தோம். ஃபஸ்ட்டு மட்டன் சூப் குடித்தோம். ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு, காரமாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம், பச்சை மிளகாய் நல்லா திக்காக போட்டு, ஆனியன் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருந்துச்சு. கோல்டு உள்ளவங்களுக்கெலாம் இது சரியாயிரும். முக்கியமாக என் மகளுக்காக நாங்கள் வாங்கினோம். ரொம்ப இருமலாக இருந்தனால நிறையா மட்டன் பீசஸ் நிறையா இருந்துச்சு. உள்ளைக்க பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஹாலித்தில் வந்து மட்டன் சூப் வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே அந்தளவுக்கு இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. பட் அந்த மட்டன் பீசஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நாங்கள் 2/4 தான் வாங்கி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஹாஃப் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஹாஃப் வாங்கி நாங்கள் 4 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து கேப்சிகம், ஆனியன், அப்புறம் வந்து ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர் எல்லாமே போட்டிருந்தாங்க அந்த சூப்பில். போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? எங்களால் குடிக்க முடியலை, அது ரொம்ப ஸ்பைசஸாக இருந்ததுனால எங்களால் குடிக்க முடியலை. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே அனிஃபா பிரியாணி வந்து சாப்பிட்ருக்கோம். அதனால மறுபடியும் டேஸ்ட் பிடிச்சனால மறுபடியும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். நார்மல் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீசஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ. இந்த தடவை வந்து 2 பீஸ் இருந்துச்சு உள்ளைக்க. ஒரு பாயில்டு எக் இருந்துச்சு, 2 நார்மல் சிக்கன் பீஸ் இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் வந்து ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பிரிஞ்சால் கிரேவி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெட் அல்வா இருந்துச்சு. ஆனால் வந்து ரைத்தா வந்து நல்லா திக்காக இருந்துச்சு. பட் வந்து பிரிஞ்சால் கிரேவி வந்து எங்களுக்கு பிடிக்கலை. அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, நார்மல் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வைக்கிறத காட்டிலும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் வந்து கிரில் சிக்கன் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்களே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த மின்ட் சட்னியும் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கிரில் சிக்கனுக்கு. 2 பேரும் வந்து காலி பண்ணிட்டாங்க. பிரியாணி வர்றதுக்குள்ளேயுமே வந்து என் வீட்டுக்காரெலாம் கிரில் சிக்கனை காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அனிஃபா பிரியாணி போய் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய குட் கமெண்ட்ஸை மட்டுமே நாங்கள் எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நீங்களும் போய் டேஸ்ட் பண்ணுங்கள். கிரில் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா எம்மியாக இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே அனிஃபா பிரியாணி போய் சாப்பிட்ருவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.